இதுதான் நடந்த உண்மை. இதுதான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்லலை. இது தவறுதலா எல்லா பழங்கள்லையும் போட்டிருக்காங்க, ஊசி போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கலர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னம்னா கண்டிப்பாக தெரியும். இயற்கை வண்ணத்துல கலர் வரல. பழங்கள் சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வந்து வாய்ப்புண்ணாயிடுச்சு, எங்களுக்கு உடம்பு இதாயிடுச்சுன்னு ஃபோன் காலே வருது. இந்த டிஷ்யூ பாருங்க, எதுவுமே இல்லை. நான் நல்லாவே வச்சு அழுத்துறேன். இயற்கையான பாருங்க, இயற்கையான பழம் இந்த இது வந்து கலர் போட்டது. இதுதாங்க நாங்க காமிக்கிறோம். ஒரு பழம் முழுசா இருக்கும்போது எப்படி சார் கலர் எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதான் நடந்த உண்மை. இதுதான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்லலை. இது தவறுதலா எல்லா பழங்கள்லையும் போட்டிருக்காங்க, ஊசி போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது. ஒரு சில இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு தவறு போட்டு எல்லாருமே இதாகணும். அப்படி சென்னையில் இது வரைக்கும் நாங்கள் வந்து யாரையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு இடத்துல மட்டும் செக் பண்ண சொல்ல, ரேண்டமாக நிறைய இடத்துல நாங்கள் செக் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். இது மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா கூட எனக்கு போதும். நான் அவங்கள வச்சு எப்படி விசாரணை பண்ணணுமோ அவங்க விசாரணை பண்ணி என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருந்ததுன்னா நான் உடனடியாக நான் லேபுக்கு அனுப்பிச்சிருப்பேன். லேபுக்கு அனுப்பிச்சு கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனால் நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லலை. உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் நண்பர் சொல்கிறாரு, வாய் பூரா சாப்பிட்டதுக்கப்புறம் டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பழத்தை இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பழத்தை கொண்டு போய் அப்போ தான் ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தையோட வாய் பூராவுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சில இடம் எங்கேயோ நடக்குதுங்க. அதை தான் நாங்கள் வந்து தடுக்கிறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் மிக மிக சேஃபான ஜோனில் தான் இருக்கோம்.